She is the one who made me to live today. My Nivedita knows, everyone knows. So I said no. Went, only. As everyone says, 18-hour surgery, I am a B negative patient. Very difficult group. Somehow I undergone surgery, recuperate. Third day, Anand Kagara, no, you go home. No, sir. With this I go, there is another death will be in my house. Then go to tube, put give me 1 day. In 1 day, why I am telling you, maybe a joke. 1 day, and the one night what my daughter did, there's a room. She made it, I don't know how she did. எல்லாத்தையும் எடுத்துட்டு லைக் தியேட்டரில் எப்படி ஃபியூமிகேஷன் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு பிட்டு கூட ஒரே ஒரு காட்டு ஒரு இது அவ்வளோதான். ஷி மேட் மீ நோ டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் ஹார்ட்லி ஐ வுட் ஹவ் சீன் ஒன்லி ஒன்ஸ் மை வைஃப். 3 months she kept me in that room. All my relatives, blood relations, everyone will come. எங்கள் அண்ணன், my own brother, அண்ணன் வருவார். அப்பா நல்லா இருக்காரு, 3 மாதம் கழிச்சு வாங்க. அப்பா நல்லா இருக்காரு, 3 மாதம் கழிச்சு. 3 months they had even allowed me not to see the granddad. Hats off to her. Now I am fine. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா pre-operate பண்ணுறவங்க, I am fine. I am doing surgery. I am working, my working hours morning 6 o'clock I get up. என் granddaughter கொண்டு ஸ்கூலில் விடுவேன், என் grandson ஸ்கூலில் விடுவேன், half an hour walking போவேன். I go to my clinic, come home and have my grub. I go and work for an office for about 6 hours, go back to Just Hospital consultation. I do surgery, I enjoy with the grandchildren, I am happy, I am now 71. இதெல்லாம் என்னன்னா இந்த அம்மா எனக்கு நிவேதித்தான்றவங்க எனக்கு இது ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க ஃபைனான்ஸில். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சார் நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் சொல்லிடுங்க சார், அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. எல்லாரும் அவங்க சார்ட்டை பற்றி பேசுகிறீங்க, என்னென்ன எழுதிருக்கீங்க. ஓகே சார், நான் இப்போ என்ன அவங்களை நம்ம எல்லாரும் இது கூடியிருக்கிறதுடைய என்ன பலன் அப்படின்னா, எனக்கு தெரியும் ஆப்ரேட் பண்ண ஆம்பளைங்களுடைய மனைவிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. இங்கே ஃபீமேல் பேஷண்ட்ஸ் யாரும் இல்லையா? Why don't you bring one person would have brought, இல்லையா? So எவ்வளோ as usual in Tamil Nadu females are not very no we have got ஏமா பெங்களூர்ல இருந்தமா இல்லை அன்னைக்கு வந்துட்டு பண்ணாங்க. So there are why I am telling, தயவு செய்து மனைவிகளை திட்டாதீங்க. இது வெளில திட்டிருந்தா விட்டுடுங்க. அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. ஆனஸ்டாக சொல்கிறேன். மேபி அவன் மோசம் அப்படி இப்படி அதெல்லாம் வேணாம். ரெண்டாவது, நம்மளுடைய காரியம் என்ன, நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க முதல்ல வீட்டில் இருக்க மெம்பருங்க குடித்தா டெல் தம் நாட் டு ட்ரிங்க். அதுதான் மெயின். என்னுடைய நண்பர் செல்வராஜ் அதான் செஞ்சுட்டு இருக்கிறார் திருப்பூர்லேருந்து. he is one of the patient. He is going to say, தயவு செய்து தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் குடிக்க வேணாம் அப்படின்னு. குடிக்க வேணாம்னு சொல்கிறது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எல்லாம் என்ன பண்ணுவோம், இசிஜி எடுப்போம், பிளட் கொலஸ்ட்ரால் எடுப்போம், சுகர் எடுப்போம், அதை எடுப்போம், இதை எடுப்போம்னு சொல்லுவோம். தயவுசெய்து அல்ட்ராசவுண்டும் எடுங்க, லிவர் ஃபங்க்ஷனையும் பாருங்கள். இதுதான் அட்வைஸ், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நார்மலாக இருங்க, நார்மல் லைஃப். எல்லாத்த விட பகவான் நல்லா வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ என்ன கேட்டாங்கன்னா, my topic was in this. They asked me financial advice, pre and post treatment. நான் என்ன எதிர்னே எனக்கு தெரியல. ஏன்னா I am a fellow, I am not very rich, I also had the same problem. I have just to say pre, முன்கூட்டி யாராக இருந்தாலும் 20 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா எல்லாரும் கம்பல்சரியாக இன்சூர் பண்ணுங்க. Everyone must insure. Whether they give money or not, whether we are feeling sick or not, don't worry. Every person, whether he is sick or normal, must insure, especially mediclaim from younger age onwards. At least 20 இருந்தால் அவன் சிக்கு வருதோ வெளியே விட்டுடுவேன். ஒரு பாயிண்ட். ஈவன் an average income ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு 10,000 வந்தால் கூட சரி. And an average income person must have a habit of saving.
that ஒரு லிமிட்டட் நான் ஒன்று ஃபுல்லாக சேரும் சொல்லுவேன். That will be useful during your years, or you can use for any other purpose. From the money you save must have a periodical checkup also. Whenever any medical camp, எல்லாரும் வசதி கிடையாது, எங்கேயாவது மெடிக்கல் கேம்ப் எவ்வளோ ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. மெடிக்கல் கேம்ப், ஃப்ரீ மெடிக்கல் செக்அப், எதர் ஃப்ரம் ரோட்டரி கிளப் ஆர் லயன்ஸ் கிளப் ஆர் கவர்மெண்ட் ஆர் எனி ப்ரைவேட் கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ், எனி ஹாஸ்பிட்டல், ப்ளீஸ் அண்டர்கோ. தப்பு ஒன்றும் இல்லை, நமக்கு ஏதோ கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுமே. நீட் நாட் பி ஃபுல்லி, ஜஸ்ட் பிகாஸ் when we are rich we are going to have a checkup. When you are not alright, poor man, please attend. You must advise your relatives, as I said earlier, my relatives, family members, friends, and all your people not to consume alcohol. If they do so, by which you are saving lot of money and lot of money தான் மெயினா. இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபைனான்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்றது. ஸோ அவர் கஷ்டப்பட்டுருப்பார், அவர் கஷ்டப்பட்டுருப்பார், நான் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம், எல்லாரும் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இட் இஸ் a very costly, as our madam said. It is not they are going to enjoy. It is really the process itself costly. They may be also having some, I'm not saying they also have money, but the entire procedure is costly. ஏன்னா அவ்வளோ அதிகம் விலை. ஒரு சோர்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா மெடிக்கல் ஃபுல்லாக கொடுக்க மாட்டான், கொஞ்சம் கொடுப்பான். ஃப்ரம் மெடிக்கல் அண்ட் இன்சூரன்ஸ் வாட் எவர் யூ ஆர் ஆல்ரெடி இன்சூர் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது, for poor patients, BPL, below poverty line patients, government gives financial up to 22 lakhs, which includes post-operative medication. அதாவது கலைஞர் காப்பீடு திட்டம்ன்ற மாதிரி இப்போ சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் விரிவாக்க திட்டத்தில் 22 லட்சம் ரூபாய் தராங்க எல்லா பேஷண்ட்ஸுக்கு. கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் ரிட்டையர் ஆனாலும் கவர்மெண்ட் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் 1 lakh தராங்க. அதெல்லாம் அவைல் பண்ணலாம். 1 lakh தான், அதுக்கு மேலே இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஒன்று ஒன்றா வந்தால் தானே. தென் ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ் ஒர்க்கிங் ஆர் ரிட்டையர் கேன் கெட் எ ஃப்ரீ மெடிக்கேஷன்ஸ். மெடிக்கேஷனும் இப்போ நீங்கள் எல்லாம் பேன்கிராஃப் சாப்பிட்றீங்க, இது மைசப் சாப்பிட்றீங்க, எல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளோ காஸ்ட்லின்னு நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அது நான் ஃபஸ்ட்டு ஃபெலோ கவர்மெண்ட்டில், I was a retired government servant, so I got an eligibility, I got a medication, follow-up medication, fully, special GO. I am one of the first beneficiary for the scheme. So இதெல்லாம் சொல்லுங்கள். ஈவன் எனக்கு தெரியாது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான், ப்ரைவேட் ஆளுங்களுக்கும். ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மெடிசன் தராங்க, ப்ரைவேட்டாக பண்ணியிருந்தா கூட அதை நாங்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் பிடிச்சி அந்த ஜீவோ பிடிச்சி வாங்கிக்கலாம். இது இல்லாமல் தேர் ஆர் ஃபியூ அதர் வேஸ், அதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்கும், நம்மளால் முடியல. அப்புறம் த்ரூ அ பொலிட்டீஷியன் ஆர் an MLA or an MP, you must get a fund from a chief minister relief fund. There is a fund for every state, there is a fund, but we must know how to approach it. That is, I said, through the politician you got it, there is no unless until. Similarly, the fund from Prime Minister Relief Fund also is there. Nothing, நமக்கு எல்லாம் ஒன்றும் கொடுக்கணும், அது கொஞ்சம் கொடுத்தா it is safe. There are a lot of NGOs, they do a good job from NGOs. Fund from various religious mutts they give. எல்லா மட்டையும் கொடுக்குறாங்க, நமக்கு தெரியல, நல்லதுக்கு நம்ம we have to approach. Similarly, Christian missionaries also they help lot. இந்த மாதிரி genuine reason they are giving their best. அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோ. From various trusts, charitable organizations. இதெல்லாம் நம்ம டேப் பண்ணணும். நம்ம தான் போய் கேட்கணும், பணம் வேணும் அப்படி கேட்டால் டெஃபினட்டாக எல்லாத்துலையும் கிடைக்கும். இதுக்கு எல்லாத்த விட அடுத்த ரிக்வஸ்ட்டு, வசதியாக இருந்து நாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தால், வசதி இல்லாமல் இருந்தால் நாம் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். Those, even I am telling, I am helping few of the patients, I am doing lot of இது. நான் வந்து பெருமையாக சொல்லலை, I am doing some charitable work to the people who are needy. ஸோ அதுவும் செய்யுங்க. நன்றி. நல்லா லிவரோட நல்லா நலமாக வாழணும். There is another point, if you think you can add also, you can add any other views if you have, you want to add. I am a plastic surgeon, I am a government retired servant.
Superintendent Rabat Hospital. The post-operative medication சொன்னீங்க இல்லையா, இதோட monthly average expense எவ்வளவு ஆகும்? Sir, medication, I tell you, ஒன்று புரிஞ்சுக்கணும். Liver transplant is a little different from kidney transplant. Kidney transplant க்கு தான் lifelong சாப்பிடணும். Liver transplant க்கு அது மாதிரி கிடையாது. Medicine taper பண்ணிட்டே வருவாங்க. One stage they'll say you stop. So need not continue. Only kidney transplant. Immunosuppression is also this. Yeah, that's what I'm telling. Only liver kidney transplant must consume lifelong. Liver transplant need not. But it is depending upon the individual. They will taper. Now my drug has been tapered. I'm taking only myself 250 milligrams. I'm taking Pangraph only 1 gram. Initially I was taking 2 gram. Now it has come down. I'm fine. Even I'm seeing testosterone level, எல்லாம் பார்க்குறேன். அதே மாதிரி earliest transplant patient who can relieved from this immunosuppression is heart transplant. Within 3 years they stop. But this has to be taken throughout the life. கிடையாது. இல்லையா? Only aspirin to be taken throughout the life. அப்படியா? They would have given the ecosprin. இல்ல, I'm taking ecosprin. That's all. No, I will be completing 3 years by June. I have completed 4 years. இல்ல, எனக்கு And my என்ன drug has reduced or not to you? ப்ரோக்ராஃப் வந்து 3 mg எடுத்துக்கிறேன் கார்த்தால ஆமா, சாயங்காலம். இன்னும் போக குறைஞ்சிரும். Sir, it's all, I am not telling it is for It depends upon individual. individual. That's what I am telling. Few people have to take for their lifetime. Then few people can stop, depending upon how healthy they are and how they are sticking to their diet, physical activity, everything matters. How their workload is, And all these things. diagram is level also. பேசிக்காவே ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு வந்து 3 இயர்ஸ்ல நீங்க 3 mg எடுக்கிறீங்க, 3 கிராம் 1.5 அவ்வளவுதான். அது வந்து 3 இயர்ஸ்ல சில பேர் வெறும் 0.5 எடுக்கிறவங்க கூட இருக்காங்க, 5 கிராம் எடுக்கிறவங்க கூட இருக்காங்க. So individual different. No, what I'm asking is, is this throughout our life you have to take? Not necessarily. This is like after 10 years, 15 years he is talking about. Until 5-6 years you should definitely take those. Sir, you have to take minimum of 5 to 7 years now. அதுக்கப்புறம் we have Slowly they are. periodically check up and periodically he will say you stop, you reduce, like that. He will not stop all the drugs on a time. He will say one drug you stop, then continue. Another thing, as I earlier said, post-operative discipline life. ஆமாம்ல. See, there is one Tamil, தள்ளாத வயசுனா யாருக்கா என்னன்னு தெரியுமா? தள்ளாத வயசு, நான் தள்ளாதவன். தள்ளாத வயசுன்னா வயசானவங்க இல்லையா? எதையுமே தள்ள மாட்டாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. அதான் தள்ளாத வயசு. அதுதான் தள்ளாத வயசு. இல்ல, அதான் அது வந்து ஒரு thumb rule. Let's not talk about a specific person. It is, ஆமா. On an average, let's say it will cost around 15,000 rupees or 20,000 rupees a month. No, initially it will cost 15,000 rupees. As goes every next year, it will come down. It is not the drug alone. It is the checkup, medical checkup, blood test. Investigation. Initially, you see, Tyagarajan, wherever you go, it is not less than 2.5. But they are giving for quite 1 year free of cost. Now this is, it comes about 15,000. Initially for me, even it came about 25,000 rupees for earlier 6 months, every month. Now it has come down. நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இவரு நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு வரமா? வெரி குட். எங்க நீங்க பண்ணி? வைஃப் பேசட்டும். ஏந்திரி. எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாரு? எதனாலங்கம்மா இவர் ஆப்ரேட் பண்ணிட்டாரு? கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாரு? நான் ஒன்று சொல்லுமா, புருஷர்கள் ட்ரிங்க் குடிக்கிறாங்கன்னா பொண்டாட்டிங்க சரியில்லைன்னு தான் திட்டுவாங்க. ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. கிட்ட விடாதீங்கம்மா, ஏமா கிட்ட விடுறீங்க? கிட்ட விடலாமா? நான் உங்களுக்காக தான் பேசுறேன். முதல்ல பொண்டாட்டி திட்டாதீங்கன்னு சொன்னேன். கிட்ட விடலாமா? இல்லம்மா, நிஜமா 16 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகிருக்கு. நான் கல்யாணம் ஆகி 4வது வருஷத்துலேருந்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தே தெரியும். நான் இந்த அளவுக்கு லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும்னு தெரியாமல் விளையாட்டுங்க ரொம்பவே பண்ணிட்டேங்க. 3 பொண்ணு குழந்தை எனக்கு. எல்லாம் சம்பாதிச்சு
See, he was an alcoholic for many years. After getting married in 4th year anniversary, he came to know that he is not well. He has undergone liver transplant. He has got 3 kids. Now he is doing fine. 2 years. Huh? 2 years. இப்போ ஆள்காலாம் அடிதான் கிடைக்கும் நோ ஆல்கஹால். இப்போ ஆசையாக வச்சுக்கிறாரா? இல்லைம்மா என்னன்னா நான் தான் சொன்னேன், அதாவது திட்டுற வேணான்னு சொன்னதே ரீசன் என்னன்னா எனக்கு யாரும் தெரியாது, மனைவிங்க தான் பார்த்துக்குவாங்க. யாரையா பார்த்துக்குவாங்க? என்ன தங்கச்சிக்கணும் பார்த்தாங்களா? வேற யார் பார்த்தாங்க? ஒருத்தரும் ஆனால் வந்து கோச்சிக்காதீங்க. ஒய்ஃபுன்னா டெஃபினேஷன் என்ன தெரியுமா? எல்லாரும் கோச்சிக்காதீங்க. ஒரே இஸ் இன்வைட்டட் ஃபார் எவர். நாங்களா வர வச்சோம். ஒரே இஸ் இன்வைட்டட் ஃபார் ஹஸ்பண்ட்னா என்ன தெரியுமா? அன்பு சிம்பிள் பிளவட் அப்படிங்கிற நோபல் பிளவ். What is invited forever? Why? Humble, unfortunate, simple, beloved.